சரிங்க, லக்னத்திலே சனி வந்துடுறாருங்க மிதுன லக்னத்துக்கு. சமீபத்துல பார்த்திருப்பீங்க, நான் வந்து ஒரு வெளிநாட்டு பயணம் ஒண்ணு போயிருப்பேன். ஜகார்த்தாக்கு போயிருப்பேன். அந்த ஜகார்த்தாவினுடைய முழு பயணமும் என்னுடைய ஒரு கிளையண்ட் கொடுத்த ஒரு ட்ரிப்புங்க அது. வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாக்களை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், 6, 8, 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் somehow will give sickness you said. ஓகே, இதுல கூட சரி, இதுல கூட மோஸ்ட்லி இந்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா உடல் கெடும், மனம் கெடும், குணம் கெடும். இதுவும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வாட் அபவுட் 5th and 9th house lord in லக்னா, how will it be? ஓகே, என்ன கேக்குறீங்கன்னா, 6, 8, 12ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா ஒருத்தருக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்றீங்க. இது தெளிவா புரிஞ்சுங்க. மனம் டிஸ்டர்ப்ல இருக்கும், உடல் டிஸ்டர்பா இருக்கும், குணம் டிஸ்டர்பா இருக்கும். அட்டமாதிபதி லக்னத்துல இருக்காருன்னா ஆளே ஒரு மாதிரியான ஆளு. 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்காருன்னா ஆளே ஒரு மாதிரியான ஆளு. அவருக்கு எப்பொழுதும் குறுக்கு வழி சிந்தனைகள் இருக்கும். குரு பார்த்தாருன்னா கண்ட்ரோல்ல இருக்கும். குரு பார்க்கலனாக்கா வெளிப்படையாவே இருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி 1, 9ஆம் அதிபதிகள் லக்னத்தில் இருந்தால் என்ன? இந்த இடத்துல தான் நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஓகே, மேஷ லக்னத்துக்கு 1ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. மீறி இருந்தால் சுபத்துவமா இருக்கணும். அதே மாதிரி அதே மேஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு லக்னத்துல இருக்கலாமா? அட்டகாசமா இருக்கலாம், திக்பலம். இதுதான் இந்த ஜோதிடத்தினுடைய வேற்றுமையான அமைப்பு. சரி, ரிஷப லக்னத்துக்கு 1ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். லக்னத்துல இருக்கலாமா? சூப்பரா இருக்கலாம். 5ஆம் அதிபதி இருக்கலாமா? அட்டகாசமா இருக்கலாம். 9ஆம் அதிபதி இருக்கலாமா? சனி இருக்கக்கூடாது. லக்னத்தினுடைய தன்மையை குறைப்பார். மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 1ஆம் அதிபதி புதன். லக்னாதிபதி புதன். லக்னத்துல இருக்கலாமா? அட்டகாசமா இருக்கலாம், திக்பலம். 5ஆம் அதிபதி சுக்கிரன். சூப்பர், லக்னம் சுபத்துவம். ஆனா 9ஆம் அதிபதி சனி இருக்கக்கூடாது. கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 1ஆம் அதிபதி சந்திரன். எந்த நிலையிலும் சந்திரன் வந்து ஒளியான நிலையில இருக்கலாம், சுபர்கள் இருக்கலாம்ன்றத சொல்லிடுறோம். 5ஆம் அதிபதினு வரும்போது இவரு வந்துருவாரு, செவ்வாய் வந்துடுறாரு. செவ்வாய் பாவர். அப்ப லக்னத்தினுடைய குணத்தை கெடுக்கிறவர். எவ்வளவு கெடுப்பாரு? 3/4% கெடுப்பாரு. அப்ப செவ்வாய் இருக்கக்கூடாதுதான். ஓகேங்களா? அப்ப செவ்வாயும் இருக்க கூடாது. 9ஆம் அதிபதினு பாத்தீங்கன்னா கடகத்துக்கு குரு 9ஆம் அதிபதி. அட்டகாசமா இருக்கலாம், உச்சமா கூட இருப்பாரு லக்னத்துல. திக்பலமாகவும் உச்சமாகவும் இருக்கிற ஏங்க குரு இருக்கலாம், 1, 5, 9 பாப்பாரு. சிம்ம லக்னத்துக்கும் அப்படிதான் குரு இருக்கலாம். ஓகேங்களா? குரு எப்படி பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி லக்னத்துல இருந்து 5ஆம் இடத்தை பாப்பாருன்ற அமைப்புகள்ல இருக்கலாம். இவரு 9ஆம் அதிபதினு வரக்கூடிய அமைப்புகள்ல செவ்வாய் இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் இருக்கலாம். சிம்ம லக்னத்தில் செவ்வாய் இருக்கலாம். இதுதான் ஜோசியத்தோட வேணும். நாங்க அங்க இருக்கக்கூடாதுன்றீங்க, சொந்த லக்னத்துல இருக்கக்கூடாதுன்றீங்க, சிம்மத்துல போய் இருக்கலாம்ன்றீங்களே. இதுதாங்க ஜோசியம். கன்னி லக்னத்துக்கு இப்ப சொல்லிட்டு வந்த ஆர்டரே நீங்க திருப்பி போட்டு பாத்துக்கலாம். கன்னில லக்னத்துல யார் இருக்கலாம்? சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், சனி இருக்கக்கூடாது. துலாத்துல லக்னத்துல இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசம். ஓகே, துலாத்துக்கு லக்னாதிபதி யாரு? இவரு சுக்கிரன் இருக்கலாம். அதே மாதிரி 9ஆம் அதிபதி புதன் இருக்கலாம். 5ஆம் அதிபதி சனி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரிதான் விருச்சிகத்துக்கும். விருச்சிகத்துக்கு இவரு குரு இருக்கலாம், லக்னத்துல திக்பலமா இருப்பாரு. செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இவரு சந்திரன் இருக்கலாமா? நீச்சமாக இருப்பார், ஒளி பொருந்தி இருக்கலாம். இவரு தனுசு லக்னத்துக்கு குரு லக்னத்துல இருந்தா ரொம்ப நல்லவர், நல்ல மரியாதைக்குரியவர், இந்த மாதிரியான அமைப்பு, பாக்கியங்களை அனுபவிக்கிறவர், அப்படி இப்படின்ற மாதிரியான நிறைய நல்ல விஷயம் இருக்கும். 9ஆம் அதிபதி இருக்கலாமா? சூரியன் இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா சூடு லக்னத்துல இருக்கக்கூடாது. ஆனா அது சுபருடைய வீடுன்ற அமைப்புகள்ல வந்துடும். 5ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்துல இருக்கலாமான்னா அது சுபத்துவ வீடு, ஆனாலும் அவசரம் கோபக்காரரா இருப்பாரு. மகர லக்னத்துக்குன்னு எடுத்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு 1ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கவே கூடாது. 12ல மறையலாம். சனி வந்து 12ல மறையலாம், லக்னத்துல இருக்கக்கூடாது. அதே மாதிரி இவரு 5ஆம் அதிபதியாக இருக்கிறவங்களும் சரி, 9ஆம் அதிபதியாக இருக்கிற அட்டகாசமா புதனும் சுக்கரனும் லக்னத்துல இருக்கலாம். சூப்பர். இவருக்கும் அப்படிதான். யாரு? கும்பத்துக்கும் அப்படிதான். சனி இருக்கக்கூடாது. ஆனா சனி கும்ப லக்னத்துக்கு சனி மகரத்துல இருந்தா சிறப்பு. 12ஆம் இடத்துல மறைஞ்சி அவர் இருக்கக்கூடிய தன்மை சரவீட்டு தன்மைன்ற அமைப்புகள்ல நல்லது. புதனும் சுக்கரனும் இருக்கலாம். மீன லக்னத்துக்கு லக்னத்துல குரு இருக்கலாம். 5ஆம் அதிபதியாகி சந்திரன் ஒளியான சந்திரனாக இருக்கலாம். 6ஆம் அதிபதி இருக்கக்கூடாது, சூரியன் இருக்கக்கூடாது. நோயான உடலை கொடுப்பார். இது ஒரு நண்பருக்கு நான் சொல்லியிருந்தேன். அது அப்புறமா அந்த விஷயம் தெரிய வந்தப்ப இதுதான் ஜோசியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படிதான் ஜோதிட அமைப்புகள் இருக்கும். சரிங்களா? அப்போ 1, 5, 9ஆம் அதிபதிகள் பாக்கியங்களை கொடுக்கறவங்க, நல்ல அமைப்புகளை கொடுக்கறவங்கன்றதுனால அவர்கள் இருக்கலாம். ஆனா விதி விலக்கோட இருக்கலாம். இங்கதான் சரிங்க, லக்னத்திலே சனி வந்துடுறாருங்க மிதுன லக்னத்துக்கு. சமீபத்துல பார்த்திருப்பீங்க, நான் வந்து ஒரு வெளிநாட்டு பயணம் ஒண்ணு போயிருப்பேன். ஜகார்த்தாக்கு போயிருப்பேன். அந்த ஜகார்த்தாவினுடைய முழு பயணமும்
என்னுடைய ஒரு கிளைன்னு கொடுத்த ஒரு ட்ரீப்புங்க அது. லக்னத்துல சனி உள்ளவர். அவரோட ஜாதகத்த விளக்கலாம்ன்னு எடுத்து வச்சிருக்கிறேன். ஏற்கனவே விளக்கியிருக்கேன் பாருங்க. ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு 2 வருஷம் முன்னுக்கு என்னமோ விளக்கியிருப்பேன். மிகப்பெரிய உயர்வு இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு. அந்த ஜாதக அமைப்புகள் பழிச்ச பிறகு அவங்க கூட்டு போனாங்க. 4 மாடி வீடு. அது ஒரு மாதிரி இருந்தது. 6 வாகனத்த ஒரே நேரத்துல கேஷா வாங்குனேன்னு சொல்லிட்டு, அதுல ஒரு 3 வண்டியில என்ன கூட்டிட்டு போனாரு. அப்போ இந்த அமைப்புகள் லக்னத்துல சனி தானே இருக்காரு. அப்ப எப்படிங்க? சனி இருக்காரு. பௌர்ணமி சந்திரன் குருவினுடைய தொடர்பு. அட்டகாசமான யோக ஜாதகம். லக்னத்துல சனி இருக்கக்கூடாது. மிதுன லக்னம். சனி இருக்கக்கூடாதுன்றது விதி. ஆனால் விதிவிலக்கின் சுபத்துவமா இருக்கிறாரு. இப்போ சனி லக்னத்துல இருக்கிறதுனால 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு எண்ணெய், ஆயில் அண்ட் கேஸ், மைனிங், இரும்பு, மெட்டல்ஸ், எக்ஸ்போர்ட் இதுல தான் அவர் இருக்கிறாரு. இதுல தான் நல்லா சம்பாதிக்கிறாரு. திரும்பவும் பலன் சொல்லிட்டு வந்திருக்கணும். ஜூன்ல இன்னொரு ஒரு விஷயம், பெரிய விஷயம் வரப்போகுதுங்க. இப்படி இருக்க போறீங்க, அப்படி இருக்க போறீங்க அப்படின்னு. அவர் அப்படி எப்போதுமே பலன் சொல்லும்போது அவர் ஒண்ணே ஒண்ணுதான் அப்படின்னுவாரு. அவ்வளவுதான். ஏன்னா அங்க பலன் கேட்கும் போதே நான் வந்து இந்தோனேஷியன்ஸோட சில பேருக்கு வந்து இங்கிலீஷ்லயும் இவருக்கு தமிழ்லயும் தான் பலனே சொல்லுவேன். அவர்ல இன்னும் அவரோட பார்ட்னருடைய ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன் இவருக்கு அவர் பார்ட்னரா இருக்காருன்னு. டைம் இல்ல. அதை கண்டிப்பா ஒரு நாள் விளக்குறேன். உங்களுக்கே தெரியும். ஏன் லக்னத்துல சனி இருக்கக்கூடாதுன்றீங்க, அப்புறம் சனி இருந்தா இப்படின்றீங்க அப்படின்ற மாதிரியான இந்த 2யுமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க தான் இந்த மாதிரி நாடு நாடா கூட்டு போவாங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ் நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.